அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கும் காளியம்மாள் கொடுத்திருக்கக்கூடிய இனிப்பான செய்தி. இந்த தகவல் குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டில் அதிக அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நடத்திய இணை எழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜயுடைய பொதுக்கூட்டத்தை தாண்டின ஒரு ஆதரவு இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு கிடைச்சதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அங்க இருந்த மக்கள் ஒவ்வொருத்தருமே நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு நிர்வாகிகள் பேசும்போது ரொம்ப துடிப்போட கேட்டிருந்ததும், அதற்கு பிறகு சீமானவர்கள் இறுதியாக பேசுற வரைக்குமே அந்த உற்சாகம் குறையாம அமர்ந்திருந்தது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அரசியல் விரும்பிகளுக்கு உண்டான உதாரணம் இதுவாக தான் இருக்குமே தவிர, விஜய் அவர்கள் பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னா, அந்த கூட்டம் போயிடும் அப்படின்ற காரணத்தினால, அந்த கூட்டத்தை நடத்தியவங்க பார்த்தீங்கன்னா, விஜய் பேசுற வரைக்குமே கூட்டம் கலைய வேண்டாம், கலைய வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு முறையுமே புசி ஆனந்த் பார்த்தீங்கன்னா, மைக்ல அறிக்கை விட்டுட்டு இருந்தாரு. இந்த அளவுக்கு ஒரு அரசியல் பொதுக்கூட்டம்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காகவே இணை எழுச்சி பொதுக்கூட்டத்தை சீமான் நடத்தியிருப்பாரா அப்படின்னு கூட அனைவருமே சிந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த இணை எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, காளியம்மாள் பேசி இன்னும் சீரும் சிறப்பு மிக்கதாக மாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த வேளையில காளியம்மாளால ஒரு சில காரணங்களால வர முடியல அப்படின்றதும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காளியம்மாள் வந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு மேடையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வரும் அப்படின்ற காரணத்தினால தான் காளியம்மாள் இதில பங்கேற்கல அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில காளியம்மாள் இந்த ஒரு பிரச்சாரத்திற்கு வருவாங்க அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நெறைய தகவல்கள் கூட வந்திருந்துச்சு. சீமானுடைய சைட்லயும் சரி, காளியம்மாளுடைய சைட்லயும் சரி, இருவருமே சம்மதித்த நிலையில இறுதியாக தான் காளியம்மாள் வர வேண்டாம் அப்படின்னே முடிவெடுத்தாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. அவ்வளோதான். அப்ப இனிமே காளியம்மாள் கட்சியில இணைய மாட்டாங்களா? அப்படின்னு கேள்வி கேட்ட ஒவ்வொருத்தருக்குமே பதில் அளிக்கிற மாரி காளியம்மாள் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. சீமான் அவர்கள் இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில வேட்பாளர் அறிமுகப்படுத்துவாரு அப்படின்னு பார்த்த வேளையில, அவர் வேட்பாளர் அறிமுகப்படுத்தாததுனால, இது காளியம்மாளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கெடு குடுத்த மாரி தான் அமைந்திருக்கு. இத புரிஞ்சுகிட்ட காளியம்மாள் உடனடியாக ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காளி அப்படின்றவளுடைய வேரு நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கு. இன்னும் அது வேறு கட்சிக்கு மாறல, மாறவும் மாறாது அப்படின்னு ஒரு ஹிண்ட் மாரி குடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளிடம் காளியம்மாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணன் திட்டிட்டாரு அப்படின்ற காரணத்தினால ஒருபோதும் நான் கோவப்பட்டு கட்சியிலிருந்து விலகல அப்படின்னும், இன்னும் அவர் என்னை எவ்வளோ திட்டினாலுமே அவர் எப்போதுமே எனக்கு பாசமுள்ள ஒரு அண்ணன் தான் அப்படின்னும், கட்சியிலிருந்து விலகிட்டேன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. இதுதான் நிரந்தரமான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு காளியம்மாள் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய நெருங்கிய நிர்வாகிகளுக்கும் ஒரு ஹிண்ட் மாரி குடுத்திருக்காங்க. இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.